இதெல்லாம் அப்படி அதே மாதிரி எங்க ஆட்சி காலத்துல விமானங்களையும் இது மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டது, அப்பதான் கொண்டு வரப்பட்டது. இல்ல அவர் சொல்றாரு தப்பான தகவலை தமிழக அரசு தந்ததுன்னு. அண்டர் செக்ரட்டரி சீல் வச்சு சைன் போட்டு ஒரு தகவல் சொல்றாங்க. மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து அந்த ரிகார்ட்ஸ்ல இட் இஸ் ஸ்டேட்டட் தட் த ப்ரொபோசல் ஹஸ் பீன் எக்ஸாமின்டு. எத்தனை நாளா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 மாதங்கள் யூபியில் டக்குன்னு யோசிக்கிறாங்க, முடிச்சிடுறாங்க. 6 மாதங்கள் குஜராத்தில் பார்க்குறாங்க, முடிச்சிடுறாங்க. 20 மாதங்களுக்கு மேலாக அந்த ப்ரொபோசலை நாங்கள் எக்ஸாமின் பண்ணணுங்கிறாங்க. அந்த எக்ஸாமின் பண்ண அண்டர் செக்ரட்டரியோ ஒன்றிய அரசோ இப்படி ஒரு தகவலை சொல்லல. மாநில அரசு கொடுத்த பாப்புலேஷன் பற்றிய தகவல் தப்பு அப்படின்னு தகவல் சொல்லல. ஆனால் அது அதிமுகவுக்கு எப்படி அப்படி ஒரு தகவல் தப்புன்னு தெரிஞ்சதுன்னு எங்களுக்கு புரியல. ஏன்னா இதோட முடிஞ்சு போறதில்லை. இனி வரக்கூடிய எத்தனை விவாதங்கள்லையாவது அப்படி என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தப்பா சொல்லிட்டாங்க, அந்த என்ன தகவல் அப்படிங்கறது அதிகாரப்பூர்வமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அறிவிக்க வைப்பார் அப்படின்னு நம்புவோம். என்ன அதே மாதிரி இட் மே பி நோட்டட் தட் த மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆர் காஸ்ட் இன்டென்சிவ் and should be planned carefully for long term sustainability. இதான் காரணமா சொல்லப்பட்டுச்சு. for long term sustainability காஸ்ட்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால for these cities அதர் காஸ்ட் எஃபெக்டிவ் அர்பன், அதாவது தெளிவா சொல்லிட்டான், அதர் காஸ்ட் எஃபெக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நீங்க பயன்படுத்திக்கங்க, உங்களுக்கு இது கிடையாது. அதாவது நிராகரிக்கப்பட்ட அப்படிங்கிறது ஏன் வார்த்தை, ரிட்டர்ன் செய்யப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறார். நான் திரும்ப அதே கேள்வி தான் கேட்கிறேன். பாப்புலேஷனை காரணம் காட்டி ரிட்டர்ன் செஞ்சிட்ட பிறகு அப்ப மீண்டும் எதற்காக காத்திருக்க வேண்டும்? அந்த பாப்புலேஷன் ரீச் பண்ற வரைக்குமா நான் ஒரு क्वेश्चन வச்சேன். அந்த क्वेश्चनக்கு யார்ட்டையும் பதில் இல்ல. ஏன்னா ரிட்டர்ன்னா அது நிராகரிக்கப்படலங்கறாங்க. சரி ரிட்டர்ன் தான் தரப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக வெயிட் பண்ணணும்? அந்த பாப்புலேஷனை ரீச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அதே போல 20 மாதங்களுக்கு மேலாக வைத்திருந்து ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்றாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல உடனடியாக அதற்கு மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு முதலமைச்சர், பொறுப்பில் இருக்கும் முதலமைச்சர் அதற்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தால் தான் சரியா இருக்கும். மாறாக போய் லெட்டர் கொடுக்க முடியாது. அதுதான் நீங்க நம்முடைய முதலமைச்சர் எடுத்த அரசியல் சாணக்கியத்தனத்தோட செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உங்க அரசியல் சாணக்கியத்தனம்னா 20 மாதங்களாக கிடப்பில் இருக்குது, முறையாக அணுகி இருக்குது. இதற்கு மேலும் மற்ற மாநிலங்களுக்கு வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உடனடியாக அதுக்கான அப்ரூவல் கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்கலங்க தான். ஏன்னா செப்டம்பர் 24 ஆர்டிஐ படியே feasibility availability of resource மட்டும் தான் காரணமா சொல்லப்பட்டுச்சு. இப்பதான் புதுசா வந்து சென்சஸ் தப்பா சொல்லிட்டாங்கங்கறாங்க. அதற்கு அதிகாரப்பூர்வமா இவங்க அதை நிரூபிக்கணும். ஏன்னா ஒன்றிய அரசு ஆர்டிஐல கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா feasibility availability of resource மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்னு சொல்றேங்க, தமிழகத்தின் மீது எப்போதுமே வெறுப்புணர்வு கொண்ட கட்சி என்றால் அது பாஜக. தர்மேந்திர பிரதான் தான் அந்த கமிட்டிக்கு ஹெட்டா இருந்தாரு, மேனிஃபெஸ்டோ கமிட்டிக்கு ஹெட்டா இருந்தது தர்மேந்திர பிரதான் தான். ஒடிசா தேர்தலின் போது அவர்தான் நரேந்திர மோடிக்கு எழுதி கொடுத்தார், அவர்தான் அமித்ஷாக்கு எழுதி கொடுத்தார். அமித்ஷா பேசினார், ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமான்னு. இப்படி தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய, தமிழர் பண்பாட்டுக்கு, தமிழர் இலை விரித்து உணவு அருந்தக்கூடிய பழக்கத்தை இழிவுபடுத்தியவர் தர்மேந்திர பிரதான். அவர் இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சராக நான் தமிழ் கற்றுக்கொள்ள முடியாமல் போனது குறித்து வருத்தப்படுகிறேன். அதான் சொன்னார்ல, எழுதி வச்சு நக்குனா இனிக்காது சார். என்ன சார், எழுதி வச்சு நக்குனா இனிக்காது சார். தமிழர்கள் இதை ஏத்துக்கலன்னா, நாங்க சொல்ற கொள்கையை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு நிதி கிடையாதுன்னு திட்டவட்டமா அறிவிச்சவர் தர்மேந்திர பிரதான். அவர்கிட்ட என்ன சார் ராஜதந்திரம்? அவரை எதிர்ப்பீங்களா, போராட்டம் பண்ணுவீங்களா, ராஜதந்திரமா கூடயே போய் அவருக்கு அன்பா பேசுவீங்களா? உங்களுக்கு கிடையாதுங்கிறார். உங்க பிள்ளைங்க படிக்கலனாலும் தூக்கு போட்டு செத்தாலும் நாங்க சொல்ற கொள்கையை ஏத்துக்கலன்னா உங்களுக்கு நிதி கிடையாதுங்கிறார். அவருக்கு அது காரணம் நான் சொல்றேன், அவர் எழுதி கொடுத்துதான் ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமா அமித்ஷா கேட்டார். அப்படின்னா தமிழ் மேல உங்களுக்கு விரோதம், அப்படின்னா உங்களுக்கு எதிர்ப்பு. நன்றி.